படாதீங்க. சரீரத்தை எப்படி கொலை செய்ய முடியும்? வியாதியை கொடுக்க முடியும். தட்ஸ் ஆல். வியாதியை கொடுத்து உங்களை இருளில் உட்கார வைத்து உங்களை பயப்பட வச்சு உங்களை ஒன்றும் இல்லாம ஆக்கி உங்களை ஐயோ அவங்க வந்துருவாங்களோ இதை செஞ்சிருவாங்களோ இதை எனக்கு பண்ணிடுவாங்களோ என்று இப்படிப்பட்ட பயத்தை தான் பிசாசு நமக்கு திராணி இல்லாதவங்க கொடுக்க முடியும். திராணி இல்லாதவங்க யாரு? இந்த மாதிரி பட்டவங்க தான். நம்மளுடைய மைண்டே பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள பார்க்க மாட்டாங்க. ஒரு அழகான ஒரு வரிகளை நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல போட்டு வச்சிருந்தேன். என்னன்னாக்கா, அதாவது மற்றவங்களை பத்தி குறை சொல்லி எழுதணும்னாக்கா அவங்க பெண்ணு நல்லா வேலை செய்யுமா, அவங்கள பத்தி என்ன குறை இருக்குது அவங்க மேல அப்படின்னு சொல்லி எழுத சொன்னா அவங்க பெண்ணு வேலை செய்யாதான். ஸோ இதெல்லாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, திராணி இல்லாதவர்கள் இவங்கெல்லாம், திராணி இல்லாதவர்கள். ஸோ திராணி இல்லாதவர்கள் நம்மளை எந்த விதத்திலும் ஒண்ணுமே நம்மள பண்ண முடியாது. ஸோ திராணி இல்லாதவங்க சும்மா தூரத்துல இருந்தா கல்லு தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பாங்க, தூரத்துல இருந்தா பேசிக்கிட்டு இருப்பாங்க, மிஞ்சி போன கிட்ட வருவாங்க, அவங்களுக்கு தொட முடியாது. இவங்களுக்கு பேரு பைபிள் சொல்லுகிறது திராணி இல்லாதவர்கள் என்று. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, சரீரத்தை கொலை செய்து அதன் சரீரத்தை எப்படி கொலை செய்ய முடியும்? ஏதாவது ஒரு டென்ஷனை உண்டாக்க முடியும், எதையாவது பேச முடியும், எதையாவது பேசிட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு கொலையை உண்டாக்கணும். அதாவது அந்த மனசை போட்டு உங்களை தொல்லை பண்ணி நீங்க அப்படியே அந்த கவலையிலேயே உட்காரணும். இதை பல விதத்துல பேசினாலும் இன்னைக்கு நான் புரிஞ்சு கொண்டது எது பார்த்தீங்கன்னாக்கா, பயங்கரமான ஒரு வசனமா இருக்கிறது. ஸோ இங்க இங்க இந்த இடத்துல நம்ம இதை பார்க்கிறோம். சரீரத்தை கொலை பண்ணுகிற திராணி இல்லாதவனுக்கு பயப்படாதீங்க. சரீரத்தை கொலை பண்றதுக்கு நம்மள மைண்ட் அட்டாக் பண்ண முடியும், டிஸ்கரேஜ்மெண்ட்டை கொடுக்க முடியும், டிஸப்பாயின்மெண்ட்டை கொடுக்க முடியும், சோர்வுகளை கொடுக்க முடியும், சண்டையை உருவாக்க முடியும். யார் மூலமா வேண்டாத, ஐயோ இவங்க மூலமாவா சண்டை வந்துக்குது, இப்படி சண்டை வந்திருக்குது, இப்படி ஒரு குழப்பம் வந்து நான் எதிர்பார்க்கவில்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க மூலமாலாம் குழப்பம் வரும்போது திராணி இல்லாதவங்களுக்கு பயப்படாதீங்க. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? இந்த திராணி இல்லாதவங்க யாரும் ஒன்னும் உங்ககிட்ட பண்ண முடியாது. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். அழகா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாருக்கு பயப்படணும், நான் அதை காட்டுறேன்றாரு. நீங்க இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். அதாவது யாரு கொலை செஞ்சுட்டு, கொலைனாக்க லிட்டரலி கொலை இல்லை, யாருன்னா தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்களா, யாராவது நம்மளுக்கு அநியாயம் செய்யறாங்களா, இப்ப மிஷினரிங்களை போட்டு ஊழியக்காரர்களை வெட்டுறாங்க, குத்துறாங்க, போட்டு அடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் யாரு? திராணி இல்லாதவங்க. இவங்க அவ்வளவுதாங்க செய்ய முடியும், இதுக்கு மேலலாம் அவங்க செய்ய முடியாது. ஸோ ஒரு மனுஷன் நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே, கொலை பண்ணிக்கிட்டே, வார்த்தையில கொலை பண்ணிக்கிட்டு, நம்மளை செயலில கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கனாக்கா அவங்களால அவ்வளவுதான் முடியும், வேற எதுவும் செய்ய முடியும்.